தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழர் அதிகாரம் அமைப்பின் தலைவர் திரு. அழகர்சாமி பாண்டியன் கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார். அதனுடைய முழுமையான காணொளி இதோ. அரை நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக தமிழ் மண்ணையும் மக்களையும் சுரண்டி கொளுத்த திராவிட தீய சக்திகளை களத்தில் வீழ்த்தி தமிழகத்தினுடைய 9வது முதல்வராக பொறுப்பேற்றிருக்கின்ற திரு. ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தாங்கள் முதல்வராக பொறுப்பேற்று 3 முத்தான திட்டங்களுக்கு கையெழுத்திட்டிருக்கின்றீர்கள். அதிலும் சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு திட்டம் உள்ளபடியே வரவேற்கத்தக்கதும் பாராட்டுக்குரியதுமாகும். தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற தாங்களுக்கு ஒரு கோரிக்கை. கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்தைச் சேர்ந்த ஆகாஷ் டெலிசன் என்ற பட்டாதாரி இளைஞன் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு 8ஆம் தேதி அடித்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார். படுகொலை செய்யப்பட்டு 60 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை அந்த இளைஞனுடைய இறப்பிற்கு தீர்வு காணப்படவில்லை. அவருடைய இறப்பிற்கு காரணமான 16 காவல்துறையினர் மீது எந்த ஒரு குற்ற நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. தாங்கள் காவல்துறையில் அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பதால் நீங்கள் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி அக்கறை செலுத்தி ஒரு அப்பாவி இளைஞன் மாணவனுடைய இறப்பிற்கு காரணமான காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக அவர்களை கைது செய்வதற்கான ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழர் அதிகாரம் கட்சியின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.